கமலாத்தாள் என் பெயர். கண்டியங்கோயில் பூசாரி வளையம் நாச்சிமுத்து தம்பதியினர். எங்களுக்கு 5 ஏக்கராக்குள் நடுவில் போகுது. முதல் எங்கள் ஐயன் ஒருத்தராக இருந்தாங்க. ஐயனுக்கும் எதுவும் தெரியல, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ எங்களுக்கு 4 வயல் நடுவு போகுது. இப்போ எங்களுக்கு ஆளுக்கு 1 ஏக்கரா தான் இருக்குது 4 பேர்த்துக்கு. அதில் வச்சு பிழைக்க முடியல. திருப்பூர் வராங்க, ஒரு கோழி பண்ணை ஓடுறோங்கிறானுங்க. அந்த பங்கில் ஒருத்தனுக்கு வருது, அவனை அதில் கிணறு வெட்டுறோங்கிற. அப்புறம் அது எதுக்குமே விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் கூட்டத்தை கூட்டுனா அங்கே பசங்க திருப்பூர் போகுது. இங்கே குழந்தைகளை வச்சுட்டு அதை பார்ப்பாங்களா? கூட்டத்தை கூட்டியாதான் நாங்கள் சாதிக்கணுமா? எங்களுக்குன்னு எதுவுமே இல்லையா? எப்படி இங்கே விவசாயிகளை கூட்டத்தை கூட்டுனா பசங்க திருப்பூர் வராங்க வேலைக்கு. நாங்கள் வயசானவங்க வீட்டில் இருக்கிறோம். நீங்கள் எத்தனை நாளாக இந்த போராட்டத்தில் இருக்கீங்க? 215 நாளாக நாங்கள் நாளே தவற கிடையாது. நாங்கள் 2 பேரும் வயசானவங்க. அரசாங்கத்துலையெல்லாம் 70 வருஷம் ஆனால் 50 வருஷம் ஆனால் ரிட்டையர்டு. நாங்கள் வயசானவங்க. பந்தலில் 215 நாளாக இன்னைக்கோட எங்கள் வீட்டுக்காரர் மொட்டை அடித்து போராட்டம். இன்னும் இதுக்கு நான் தீ குளிக்க நான் தயார். எங்கேயோ சொல்கிறேங்கிறாங்களே, இவங்கெல்லாம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. தீ குளித்தாலும் சரி, 2 வருஷம் போனாலும் சரி, என் பேரன் பேச்சு நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். நான் தீ குளிக்க ரெடியாக இருக்கிறேன். வீட்டில் சத்தா தற்கொலைப்பீங்க, ரோட்டில் சத்தா வன்முறைப்பீங்க. இந்த விவசாய காலத்தில் சாக போகிறேன். யார் கை கொடுத்தா கொடுக்காட்டியோ 10 துண்டை எனக்கு செலவு வச்சா போதும். அதே போதும், எங்களுக்கு யாரும் வேண்டாம். எங்கள் குழந்தைங்க நல்லா இருந்தால் போதும். எதுக்கும் ஆறாக இருந்தாலும் சரி, தீ குளிக்கிறதுக்கு 6 வந்தால் வராடி நான் தயாராக இருக்கிறேன்.